2023ல கிட்டத்தட்ட 11 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் கிளியர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 5,000 தான். அப்போ பேலன்ஸ் இருக்க இந்த 70,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வெறும் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, இன்னொரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் நீட் எழுதி ஸ்கோர் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜாக பார்த்து சீட் வாங்குறது. இப்போ மூணாவது இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிளாக இருக்குது. தட் இஸ் ஃபாரினில் மெடிசன் பண்ணுறது. ஃபாரினில் மெடிசன் பண்ணுறதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை, என்னென்ன அப்டேட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபாரினில் மெடிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் தேவைப்படுது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 17 வயசு முடிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 12th எக்ஸாமில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 50% ஸ்கோர் பண்ணியிருக்கணும் வித் இங்கிலீஷ் கம்பல்சரி. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். சில கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டோஃபல் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அவங்க கேட்கலாம். இதில் நீங்கள் நீட்டை பற்றியே சொல்லலையே, அப்போ நீட் தேவையில்லையா நான் ஃபாரின் போகிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். பிகாஸ் 2023க்கு புதுசாக என்எம்சி ரெகுலேஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரேண்டமாக எந்த ஒரு காலேஜையும் எடுத்து நீங்கள் படிக்க முடியாது. இந்த க்ரைட்டீரியாஸ் இருக்கிற காலேஜில் படிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்தியாவில் நீங்கள் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. என்னென்ன க்ரைட்டீரியாஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாமா? ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் லைசன்சியேட் ரெகுலேஷன் 2023 படி இனி எந்த வருஷம் நீங்கள் நீட் எழுதுறீங்களோ அதில் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷம் வந்து நீட் கிளியரன்ஸ் வந்து மார்க் சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு போக முடியும், போய் படிக்க முடியும். இல்லை நான் நீட் கிளியர் பண்ணல நான் போகலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் போகலாம். பட் திருப்பி இந்தியாவில் வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ நீட் கிளியரன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுதான் உங்கள் ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. திரும்பி நீங்கள் இந்தியாவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா. செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டேட்டில் வந்து உங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 10 வருஷத்துக்குள்ளார நீங்கள் உங்களோட டிகிரியை வாங்கியிருக்கணும். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்ம இந்தியாவில் வேலிட் ஆகாது. நீங்கள் ஃபாரினில் எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டி கம்பல்சரியாக உங்களுக்கு 12 months, அதாவது 1 yearக்கு இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து 54 months, 4.5 வருஷமாக கண்டிப்பாக இருந்தே ஆகணும். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறீங்களோ அதில் உங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் இங்கிலீஷில் தான் படிச்சிருக்கணும். வேறு எந்த ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் படிச்சிருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டிகிரி இந்தியாவில் வேலிட் ஆகாது. கம்யூனிட்டி மெடிசன், ஜென்ரல் மெடிசன், கைனகாலஜி, அனஸ்தீசியா, இது மட்டும் இல்லாமல் இது கூட இந்த 10 சப்ஜெக்டும் எந்த யூனிவர்சிட்டி கோர்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அங்கே தான் நீங்கள் படிக்கணும். இதில் எது ஒன்று இல்லைன்னா கூட உங்களோட டிகிரி இங்கே இந்தியாவில் வேலிட் ஆகாது. நீங்கள் ஃபாரினில் உங்களோட மெடிசன் முடிச்சுட்டு நீங்கள் இந்தியா திருப்பி வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 1 அப்படிங்கிற எக்ஸாம் எழுதிட்டு 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2 எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இங்கே இந்தியாவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். என்எம்சி அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். நான் இப்போ ஒரு யூனிவர்சிட்டி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஜாயின் பண்ணால் ஓகே தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் சில சேஃப்டி டிப்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிக்குலம். நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரி ஆகட்டும், அதில் இருக்க காலேஜ் ஆகட்டும், நம்ம இந்தியா கூட லைட்டாக ரிலேட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டர். பிகாஸ் ஒரு நாட்டில் என்ன விதமான நோயெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அவங்க கரிக்குலம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெங்கு. ரஷ்யாவில் டெங்குங்கிற ஒன்று கிடையவே கிடையாது, ஆனால் இந்தியாவில் அது காமன். அப்போ நீங்கள் ரஷ்யாவில் படிக்கிறப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ க்யூரோ எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு மெயின் டிப் என்னது, கரிக்குலமை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணுறப்ப அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எப்போவுமே பெஸ்ட் வே டு சூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற கண்ட்ரியோட எக்கனாமியை விட சேமாக இருக்கிற மாதிரியோ இல்லை பெட்டராக இருக்கிற மாதிரியோ ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்கள் ப்ரொஃபைல் வந்து என்ரிச்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியமான டிப். பிகாஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் ஒரு ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, காலேஜ் ஃபீஸ் மட்டும் பேரண்ட்ஸ் கட்டினா போதும், பேலன்ஸ் அவங்களோட சாப்பாட்டு செலவு இதெல்லாமே பசங்க அங்கே பார்ட் டைம் பார்த்து அவங்க வந்து பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை நம்பி யாருமே ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு போகாதீங்க. பிகாஸ் பார்ட் டைம் அப்படி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸஸ் மிஸ் பண்ண வேண்டியது வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். செகண்ட், இன்னொரு விஷயம், பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரி எப்போவுமே எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் ஃப்ரீயாக இருக்கணும்.
இது எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செக் ஆஃப் யுவர் காலேஜ். ஆமாம், நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, அப்படியே ரேண்டமாக கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. அது அஃபீஷியல் வெப்சைட்டாக இல்லையாங்கிறது கூட தெரியாமல் அதில் போய் நீங்கள் வந்து ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. இப்படி பண்ணுறனால நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி கையிலையோ இல்லை ஒரு ஃபேக் யூனிவர்சிட்டிலேயோ வந்து போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து உங்கள் லைஃபையே ரிஸ்கில் தள்ளிடும். அதனால் எப்போவுமே கொடுத்துருக்க வெப்சைட் அஃபீஷியல் வெப்சைட் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லாமே கவனிச்சிட்டேன். என்சி அப்டேட்டும் இப்போ தெரிஞ்சுக்கிச்சு. டக்குன்னு நான் வந்து 12th முடிக்கிறேன், ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கிறேன், ஃபாரின் கண்ட்ரியில் போய் 4.5 வருஷம் படிச்சுட்டு திரும்பி டாக்டராக தான் நான் நாட்டுக்குள்ளார வருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் எதுக்கு தெரியுமா பண்ணுறீங்க? நீட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக. பட் ரியாலிட்டி உங்களுக்கு ஒன்று புரியறதில்ல. நீங்கள் ஒரு வேறு கண்ட்ரியில் போய் 4.5 வருஷம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையா ஹார்ட் ஒர்க் தேவை, பொறுமை தேவை, விடாமுயற்சி தேவை. பட் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு 50% வந்து நீட் கிளியரன்ஸுக்காக செலவு பண்ணீங்க அப்படின்னா இங்கேயே சூப்பரான ஒரு காலேஜில் படிக்கலாம். பட் எனக்கு ஃபாரின் போகணும்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நீங்கள் ஃபாரினில் படித்தாலும் சரி, இந்தியாவில் படித்தாலும் சரி, தயவு செஞ்சு நீட் கிளியர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எந்த வழி நம்மளுக்கு உலகத்தில் இல்லை அப்படின்னாலுமே திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்து நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு எனேபிளாக இல்லை நீட் கிளியர் பண்ணுறதுக்கு. பட் இப்போ தான் நம்மளுக்கு Xylem NEET Tamil சேனல் வந்துருச்சு. இங்கே உங்களுக்கான ப்ராஃபெக்டான மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொடுக்க போகிறோம். ஸோ பசங்களா தெம்பா நீட் எழுதலாம். நீங்கள் அப்ராட் போய் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.